வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு காதல் கதை. காதல் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் கொண்டது. அன்பு, பாசம், நேசம், அது இதுன்னு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. சாதாரணமாக பருவ வயசில் காதல் வரும். நிறைய பேர் அதை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. பல சம்பவங்கள் நமக்கு தெரியும். வயசான காலத்தில் ஒரு காதல் வருமா? ஐம்பதிலும் ஆசை வரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ஆசைகள் அடங்காத ஒரு வயசுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா 73 வயசுல ஒரு மூதாட்டிக்கு காதல் வருகிறது. சமீபத்தில் தினத்தந்தி பேப்பர்ல பார்த்தது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், புதிய பறவை அப்படின்னு ஒரு படத்துல சிவாஜி கணேசன் செய்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக சரோஜா தேவி அவங்க குழுவோட வருவாங்க. அவங்க ஒரு சிஐடி ஆபீசர். காதலிக்கிற மாதிரி நடிச்சு நெருங்கி பழகி அவர் வாயாலேயே அவர் கொலையை ஒத்துக்க வைப்பாங்க. அப்போ சிவாஜி கணேசன் கேட்பாரு, நீ போலீஸ் ஆபீசர், கொலையை கண்டுபிடிக்க வந்திருக்க, எல்லாம் சரிதான், ஆனா ஏமா அந்த காதலை பயன்படுத்தின அப்படிம்பார். ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு மென்மையான, ஒரு உணர்வுபூர்வமான, ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதை போய் நீ தேர்ந்தெடுத்தியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து போய் பேசுவார். அதே பாணியில தான் இந்த 73 வயது மூதாட்டி காதலும் வருதுன்னு நான் நம்புறேன். 73 வயசுல அந்த மூதாட்டிக்கு ஒரு ஆசை பாருங்க, தனக்கு ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிறது. துணை எதுக்கு? தேனில் போறக்கா? இல்ல, தள்ளாத வயதுல தடுக்கி விழும்போது டக்குன்னு கை கொடுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு இத்தனை வயசாச்சு, நான் இங்க இருக்கேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு, யாராவது முன் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த மூதாட்டி எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பழைய பம்பாய், இப்ப மும்பை. அங்க தானே பகுதியில் டோம்பிவிலின்னு ஒரு இடம். அந்த இடத்துல நானா சங்கர் சேத் அப்படிங்கிற ஒரு சாலையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்த உடனே அந்த முதியவர் வராரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க, திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றா வாழலாம் அப்படிங்கிற ஒரு சுமூகமான முடிவுக்கு வராங்க. அந்த முதியவர் எங்கேருந்து வராருன்னா பூனேலேருந்து வர்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, மும்பை வேண்டாம், நம்ம பூனே போயிடலாம், எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு வீடை வாங்கிட்டு நம்ம பேசாமல் அங்கே போயிடலாம் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி அவருக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளோங்க? 35 லட்சம். சரின்னு இவர் வாங்கிட்டு அந்த பணத்துக்கு வீடு வாங்கினதாக ஒரு கணக்கை காட்டி விடுகிறார். போலியான ரசீதுகள், போலியான பத்திரங்கள் எல்லாமே செட்டப் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு. இவங்க முழுசாக நம்பிடுறாங்க. சரி, அந்த வீட்டை நம்ம வாங்கிட்டோம், இப்போ அங்கே குடி போகலாம், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க, மும்பையில் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம குடி போகலான்னு சொல்லிட்டு இவங்கள பம்பாய்க்கு கூப்பிட்டு 2 பேரும் ஒரே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அழகாக நல்ல மாதிரி நடித்து நல்ல அபிப்பிராயத்தை பெற்று அந்த வீட்டில் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒன் ஃபைன் டே எல்லா நகைகளையும் எடுத்துட்டு இவங்க டெபிட் கார்டில் கூட ஒரு 2,40,000 ரூபாயும் சுருட்டி கொண்டு கம்பி நீட்டி விடுகிறார். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது, அடடே நம்ம ஏமாந்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களாம். ரோமியோன்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த பேப்பரில் அப்படி தான் போட்டிருக்கு. ரோமியோவை தேடிட்டு இருக்காங்களாம். எங்கே போய் தேட அவரை? என்ன அடையாளம் இருக்க போகுது? நியாயமான ஆளாக இருந்தால் ஒரிஜினல் அடையாளம் இருக்கும் நம்மகிட்ட. அவர் ஏமாற்றணுன்னே பிளான் பண்ணி வந்திருக்காரு. அது மாதிரியெல்லாம் நாட்டில் நடக்குது. இனிமேல் உங்கள் குழந்தைங்க யாராவது காதல் கீதல்னாங்கன்னா எடுத்த உடனே திட்டாதீங்க. சம்மந்தப்பட்டவங்க அந்த பெண்ணோ பையனோ எப்படியாப்பட்டவங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஆனால் புனிதமான இந்த காதலை பயன்படுத்தி அந்த முதியவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காருன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ புதிய பறவையில் அந்த சிவாஜி கணேசன் கேட்ட கேள்வி கரெக்டு தானே? இதுக்கு என்ன தீர்வு? கடவுளுக்கு தான் தெரியும். இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.